கூட்ட நெரிசல், ஆம்புலன்ஸ் நிறைய போகுது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது 2 குழந்தைகள் பலி, 4 பேர் அப்படிதான் ஒன்றொன்னா ஒரு கட்டமாக போகுது. இப்போ இந்த நடுவில் செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. சிஎம் அவர்கள் அன்பில் மகேஷை கால் பண்ணி நீங்கள் அங்கே போங்கன்றாரு. போர்க்கால அடிப்படையில் செயல்படுங்க, மற்ற மருத்துவரெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இதை பேசும்போதே இவங்க ஒரு அஜெண்டாவோட தான் பேசுகிறானுங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்ல தான் போகிறாங்க. இப்போது பலி எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அப்படின்றது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஏன் எப்படி செந்தில் பாலாஜியால் அங்கே போக முடியும்? எப்படி அன்பில் மகேஷால் அங்கே வர முடியும்? எங்களுக்கெல்லாம் நாங்கள் அங்கேயே இருக்கிற ஸ்பாட்லேயே எங்களுக்கெல்லாம் தகவல் தெரியல, இவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சு இது பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், செத்து விழும்போது பாட்டு இருக்கிற வெண்ணைகளுக்குலாம் தகவல் தெரியாது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவனுக்கு தான் எப்படி 1/4 மணி நேரத்தில் செந்தில் பாலாஜி போனார், 1/4 மணி நேரத்தில் போனார். இன்னொன்று அவர் 10 நிமிஷத்தில் அங்கே போகல, 10 நிமிஷத்தில் அங்கே போகல. இவனுக்கு தகவல் தெரிஞ்சதுலேருந்து 10 நிமிஷம் கணக்கிடுறான். இவனுக்கு தகவல் தெரியறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு தகவல் தெரியுது. காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்ச உடனேயே செந்தில் பாலாஜிக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. அவரும் என் கணிப்பின்படி முதலில் சாவு நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போகலை, அசம்பாவிதங்கள் நடக்குது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் உள்ளே வராங்கன்னு தான் போகிறாரு. போகும்போது தான் தெரியுது அங்கே செத்து வராங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே அன்பில் மகேஷ் அங்கே